இந்த லிப் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். நம்ம லிப் ரொம்ப ட்ரையா இருக்கும். எனக்கு நான் வந்து நிறைய தண்ணி குடிக்கிறேன் நினைச்சு அப்பப்போ தண்ணி குடிக்காம விட்டுருவேன். அப்போ வந்து என்னோட லிப் எனக்கு சாருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தெரியுமா, நம்ம எங்க இருந்தாலுமே வந்து அவரு ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் போகும்போது ஆமா இது பொதுவாகவே நான் என்னோட கையில இருக்கிற காசு போட்டு ஒரு ஓணம் ரீல்ஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கலாம். நான் ஆக்சுவலா ரொம்ப கஞ்சி பித்தரியாச்சு. பேக்ஸ் வந்து எனக்கு சிஸ்டர்ஸ் 2 பேர் துபாயில இருக்காங்க, என்னோட ஓன் சிஸ்டர்ஸ். அக்கா ஒருத்தங்க ஆஸ்திரேலியால இருக்காங்க, அம்மா குவைத்ல. அதான் நான் கேட்டேனே ஃபுல்லா அப்படி என்ன ஃபேமிலியே வந்து அப்ராட் ஃபேமிலியா இருக்கீங்க அப்படினு. ஊர்ல இருந்து பேக் வருவேன். இது ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு கேரளால இருந்து பண்ணி கொடுத்து விட்டாங்க. அண்ட் இது எல்லாமே பிரான்ஸ் ஜுவல்லரி. என்னோட கிளிப் தான், கிளட்ச் தான். இது இல்லாம என்ன வாழவே முடியாது. நீங்க என்னோட என்ன ஹேண்ட்பேக் எடுத்து பார்த்தாலுமே என்னோட மஸ்காராவே வந்து கரல கட்ட மாதிரி இருக்கு, தூக்கி சுத்தலாம். பாடி ஸ்ப்ரே இது இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது. ஏன்னா செட்ல வந்து எது முக்கியமோ இது ரொம்ப முக்கியம். நான் நிறைய ஃபோன் யூஸ் பண்ணி இடையில என் ஐ வந்து பயங்கர டயர்ட் ஆகி ஸ்விட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டு துடிக்க. இப்போ அடிக்கடி பாருங்களேன் லைட்டா தெரியுது உங்களுக்கு. ஆமா, பிரஸ்டா அனைத்திலும் பெஸ்டா பிரஸ்டா வழங்கும் ஒரு அழகிய கிஃப்ட் ஹேம்பர் டு யூ. எஸ் அதேதான். அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஓணம் gift நீங்க தான் கொடுத்திருக்கோம். ஆமா அப்படின்றதா சோ ஹேப்பி. थैंक यू பிரஸ்டா. எஸ் அதேதான். ஏடா வந்துட்டு பிரஸ்டா இன்னர்வேர்ஸ் லெகின்ஸ் அண்ட் நைட்டிஸ்லாம் வந்துட்டு பயங்கரமா பட்டிருக்காங்க. அவங்க தான் இந்த ஹேண்ட்பேக் ஷோவோட ஸ்பான்சர். ஜெயிலர் 1க்கான அத்தாச்சி இங்க நம்ம பார்த்துட்டோம். ஜெயிலர் 2 பயங்கரமா வந்து என்னன்னா ரம்யா கிருஷ்ணன் மெம்பர் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அப்படின்னும் போது என்ன நடக்குது ஜெயிலர் 2ல ஸ்கிரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதான் ஜெயிலர் 2ல மருமகள் இருக்காங்களா? ஏன்னா மகனே இல்ல ஜெயிலர் 1ல இருந்து முடிச்சிட்டாங்க. ஆனா மருமகள் இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. தெரியல, நான் சொல்றேன் நம்பிக்கை இருக்கு, பாப்போம் லெட்ஸ் see அப்படின்றீங்க. சோ சூப்பர், உண்மையிலேயே சரியான அனுபவம் இல்ல. அதாவது கிபி மாதிரி ஜெயிலருக்கு முன் ஜெயிலருக்கு பின்ற மாதிரி வாழ்க்கையே மாறிடுச்சுல. உண்மை. நம்ம எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. சோ லைஃப் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு அப்படி சொல்லுவல. சினிமாவோட லைம் லைட் வந்து எவ்வளவு தீவிரமா இருக்கு அப்படின்றது வந்து நான் ஜெயிலருக்கு அப்புறம் தான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன் அந்த ப்ராசஸ். வாவ் சூப்பர். உண்மையிலே வந்துட்டு ஜெயிலர் வந்து ஒரு சரியான ஒரு தமிழ் சினிமாவோட பெஞ்ச் மார்க் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அமேசிங் இண்டஸ்ட்ரியிலயுமே. இன்னைக்கு நான் மலையாளத்துல இருந்து பிக் பிரதர் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். எங்க போனாலுமே இன்னும் நிறைய ஷாப்ஸ்ல எல்லாம் போகும்போது நீங்க ஜெயிலரோட அப்படின்னு கேட்பாங்க. வாவ். அதாவது ஜெயிலர் எப்படி ஆகி போச்சுன்னா அது ஒரு படம்ன்றதை தாண்டி அது ஒரு குடும்பமாவே மாறிடுச்சு. அதாவது இவங்க வந்து ஜெயிலரோட மருமகள், அவங்க ஜெயிலருடைய மனைவி, அவங்க ஜெயிலரோட பையன், ஜெயிலரோட பேரன், அந்த மாதிரி ஆகி போச்சு. அதுவே ஒரு பியூர் பிளெஸிங் தான். ஆனா உண்மையிலேயே அது வாழ்த்துக்கள். 18 மைல்ஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் அமேசிங் திங். அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுவோம். அதுக்கு முன்னாடி தலைவி இந்த ஹேண்ட்பேக் வேற சூப்பரா வச்சிருக்கீங்களே. யா வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் வேர் யூ பாட் இட்? இது ஆக்சுவலி எங்க அம்மா எனக்கு gift கொடுத்தாங்க. அம்மாவா? ஆமா, இட்ஸ் a non branded handbag தான். சூப்பர். அம்மா கொடுக்கறதுல வந்துட்டு நம்ம அன்பை மட்டும் தான் பார்க்கணும், தவிர பிராண்ட் பார்க்க கூடாது. அம்மா ஆக்சுவலா ஒவ்வொரு தடவையும் குவைத்ல இருந்து வரும்போது நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அம்மா சிஸ்டர்ஸ் அக்கா தான் பேக் கொடுப்பாங்க. சோ பேக்ஸ் வந்து எனக்கு சிஸ்டர்ஸ் 2 பேர் துபாயில இருக்காங்க, என்னோட ஓன் சிஸ்டர்ஸ். அக்கா ஒருத்தங்க ஆஸ்திரேலியால இருக்காங்க, அம்மா குவைத்ல. அதான் நான் கேட்டேனே ஃபுல்லா அப்படி என்ன ஃபேமிலியே வந்து அப்ராட் ஃபேமிலியா இருக்கீங்க அப்படினு. ஊர்ல இருந்து பேக் வரும் எனக்கு ஒவ்வொரு பர்த். இந்த இது வந்து அம்மா வந்து ஓணத்துக்காக வரும்போது எனக்கு சின்ன பேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி, உங்களுக்கே தெரியுமே, அதுதான் எல்லாம் அடைச்சிட்டு வச்சிருக்கோமே அந்த மாதிரி. ஆமா உண்மையிலே இது நல்லா இருக்கு. பேங்கிள்ஸ் சூப்பரா இருக்கு. இது எல்லாமே என்னோட இது ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு கேரளால இருந்து பண்ணி கொடுத்து விட்டாங்க. அண்ட் இது எல்லாமே பிரான்ஸ் ஜுவல்லரி இருந்து வந்தது. இது வந்து பாக்காட் ஜுவல்லர்ஸ். சினிமா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓணத்துக்காக இந்தாங்க ஓன் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி. சூப்பர்ங்க. ப்ளீஸ் உள்ள என்ன வச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். இது என்னோட கிளிப் தான், கிளட்ச் தான். இப்போ ஓணம் ஃப்ரீ ஹேர் விட்டுக்கறனால அது தேவைப்படாது. இது இல்லாம என்ன வாழவே முடியாது. நீங்க என்னோட என்ன ஹேண்ட்பேக் எடுத்து பார்த்தாலுமே எல்லா ஹேண்ட்பேக்கோட ஹேண்டிலுமே வந்து இந்த மாதிரி ஸ்லிங்ல வந்து இந்த மாதிரி இருக்கும். பிரைஸ் டாக் இருக்கோ இல்லையோ கிளட்ச் இருக்கும். ஓகே. கிளட்ச்ல இருந்து பிரைஸ் டாக் எடுக்கவே இல்ல. பவர் பேங்க். வாவ், அது ரொம்ப முக்கியம். பவர் பேங்க் இஸ் சோ மஸ்ட். ரீசெண்டா நிறைய ஃபோன் யூஸ் பண்ற ஹாபிட் வந்துச்சா. ஆமா, ஏன்னா அப்ப நிறைய ஷூட்டிங் போறீங்கன்னு அர்த்தம்.
ஷூட்டிங் போனோம்னா ஷார்ட் கூப்பிடுற மேடம் அவன் போர் அடிக்கும் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் புக் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதான் முன்னாடி எல்லாம் பார்த்தேன் வீட்ல எவ்வளவு தான். books. ஆமா, முன்னாடி எல்லாம் அதிகமா வீட்ல தான் புக் படிப்பேன். பட் இப்ப கொஞ்சம் செட்லயுமே ஆ, அந்த டயலாக்ஸ் எல்லாம் முன்னாடியே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஒன்ஸ் படிச்சுட்டு சிஸ்டத்துல போட்டுருவேன். அது சிஸ்டத்துல ரொட்டேட் ஆயிடும். நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா உட்காந்து. சூப்பர். வேற என்ன வச்சிருக்கீங்க? வேற ஒரு இது வந்துட்டு என்னோட மஸ்காரா. மஸ்காராவே வந்து கடலை கட்ட மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இப்படி தூக்கி சுத்தலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரா. ஆலியா பட் வந்து ஒரு அது இதுல சுத்தி கங்குபாயில சுத்த அந்த மாதிரி கங்குபாயில சுத்துற மாதிரி. சூப்பர். வேற என்ன வச்சிருக்கீங்க? இது வந்து ஐப்ரோ பென்சிலா? பென்சில் இல்ல, இது ஒரு பிரஷ் மாதிரி இருக்கு. வாவ். ஈஸியா இருக்குல்ல? உங்களோட ஒரிஜினல் லாஷஸ் தானே அது? ஆமா. என்ன அது உண்மையிலேயே அதெல்லாம் காட்ஸ் gift தாங்க. எஸ், நிறைய தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி. அதான் நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் எல்லா ஹீரோயின்ல பார்க்கும்போது லாஷஸ் வளரணும்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. ஏங்க முடி வளரணும்னால தேங்காய் எண்ணெய் யூஸ் இல்லங்க, ஒருத்தவங்க வளர்த்துருக்காங்க அப்படி சொல்லி உங்களை எக்ஸாம்பிளா சொல்லிட்டு இருந்தேன். சின்ன வயசுல இருந்து நிறைய தேங்காய் எண்ணெய் வீட்டுல குக்கிங்க்கு ஆமா, எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் யூஸ் தேங்காய் எண்ணெய் தான். இதோ அம்மாவும் பொண்ணா பையனா அவன் பையன் ராக்கி ராக்கி பேபி வா எல்லாம் வந்து பயங்கரமா பாத்துட்டு இருக்காங்க. சூப்பர்ங்க. வேற ஏதோ உள்ள ஒரு கிளாஸ்லாம் வச்சிருக்கீங்க, அதுவும் ஒயிட் கலர்ல தான் வாங்கி வச்சிருக்கீங்க. பாடி ஸ்ப்ரே. இது இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது. ஏன்னா செட்ல வந்து எது முக்கியமோ இது ரொம்ப முக்கியம். அடிச்சிட்டு போயிட்டு நின்னோம்னா வந்துட்டாங்க மேடம் வந்துட்டாங்க வழி விடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அலர்ட் ஆயிடுவானுங்க. இதுதான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாரடாக்ஸ் அப்படின்றது. ஐ டோன்ட் நோ, நான் வந்து ரொம்ப அடிக்டட். அது இப்ப ஃபாரின்ல இருந்து அவங்க எல்லாம் ஃபேமிலி வரும்போது அவங்க டிஃப்ரெண்டா கொண்டு வருவாங்கல்ல. பட் என்னன்னு தெரியல, அதெல்லாம் அப்படியே ரொம்ப வருஷமா இருக்கும். இது மட்டும் தீந்துகிட்டே இருக்கும். அதுதான் ஏன்னா யூசேஜ் நீங்க மட்டும் இல்லாம இப்படி என்ன மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அடிச்சு விட்டீங்கன்னா தீந்துரும். பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. யூனிசெக்ஸ். ஓ ஆமா. ஆஷிக் ஜிம்முக்கெல்லாம் அனுப்பிச்சு விடணும். ஆமா இத அழுத்துறதுக்கு. பயங்கரமா இருக்குல்ல, வேற மாதிரி. சூப்பர்ங்க. வேற இது வந்து என்னோட மாய்ஸ்சரைசர் தான். மாய்ஸ்சரைசர் இருக்கு, விட்டமின் மாய்ஸ்சரைசர். இது ரொம்ப முக்கியம். மோஸ்ட்லி நம்ம மேக்கப்போட தானே செட்ல இருப்போம். கரெக்ட். ரிமூவ் பண்ண உடனே இது போட்டானா இது போதும். திஸ் will take care of the skin. இது பாபி பிரவுன் அப்படின்னு ஒரு பிராண்டோடது. சூப்பர். கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட வந்து கேட்கவே வேணாம், ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து பிராண்ட் தான் வரும். அப்படின்றது பிரச்சனையே இல்ல நமக்கு வந்து. எனக்கு அப்படியே இல்ல ஆஷி. நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அது மாத்தவே மாட்டேன். நிறைய வருஷம் அதான் யூஸ் பண்ணுவேன். சூப்பர். அந்த சஸ்டைன் அது பிராண்ட் நான் பிராண்ட் அப்படி இல்ல, எனக்கு பிடிச்சிருச்சுப்பா அப்படின்றது. சூப்பர். வேற சூப்பர் ஸ்டார் வந்துட்டு இந்த ஜெயிலர் டைம்ல எல்லாம் முடிஞ்சு நீங்க ஒரு போட்டோ போட்டதெல்லாம் பயங்கரமா தலைவரோட கேரவானுக்கு வெளியே ஒரு போட்டோ போட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு நம்ம கூட நடிக்கும் போது இந்த போட்டோ எடுக்கணுமே அப்படின்ற விஷயமே நம்ம இப்ப கேட்கலாமா அப்புறம் கேட்கலாமா அப்படின்ற ஒரு இது இருந்திருக்குல்ல. ஏன்னா எப்பவுமே எல்லாருமே கெட்டப்லயே இருப்போமா, பிளட்டோட இருப்போம், அழுதுட்டு இருப்போம். அதுவும் நான் வேற கால இருந்து போனாலும் எல்லாரும் நினைப்பேன் இந்த பொண்ணு நம்ம அழுதுகிட்டே இருக்கு. அதனால எப்பவுமே நம்ம அந்த அந்த கேரக்டர் மூட்லயே இருக்கும். சோ மோஸ்ட்லி சார் வந்து ஏர்லியரா இப்ப எனக்கு ஷூட் முடியறத விட ஒரு 1/2 an hour முன்னாடி அவர் முடிச்சிட்டு கிளம்பிடுவோம். சோ சரி இன்னைக்கு எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு நான் வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு ஷூட்டிங் முடிஞ்சு பேட்ச் ஒர்க் போற டைம் ஆயிடுச்சு. ஆனா செட்ல எடுத்த பிக்சர்ஸ் நிறைய இருக்கு. அது மேக்கிங் வீடியோஸ் எல்லாமே நிறைய இருக்கு. சோ அத அப்பப்போ ரிலீஸ் பண்ணி. சூப்பர். நல்ல விஷயம். உண்மையிலே அது ஒரு அமேசிங்கானது தான். ஏன்னா சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு ஆர்ட் கூட ஒர்க் பண்றதே ஒரு பெரிய ஒரு எனர்ஜி. ஆனா நமக்கு என்ன தெரியுமா, செட்ல இருக்கும்போது அவர் கூட ஒரு போட்டோ எடுத்துறணும் அப்படின்றது மறந்துட்டு நம்ம அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்றது. எனக்கு சார் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் தெரியுமா, நம்ம எங்க இருந்தாலுமே வந்து அவரு ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் போகும்போது கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது வந்து எனக்கு ரொம்ப அவர்கிட்ட பிடிச்ச விஷயம். இப்ப நம்ம ஒரு 4 ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்கன்னா 4 பேர் டீம் அவர் வந்து சொல்லிட்டு தான் போவாரு. சோ அவரோட அந்த வார்ம்த் இருக்குல்ல அது ரொம்ப பிடிக்கும். பயங்கர எனர்ஜியா இருப்பாரு செட்ல, குழந்தை மாதிரி பயங்கர சிறுசிறுன்னு எனர்ஜியா இருப்பாரு. வேற என்ன வச்சிருக்கீங்க? ஐ டிராப் இருக்கு. இது வந்து நிறைய லென்ஸ் யூஸ் பண்றதுனால, அதுவும் இல்லாம நான் நிறைய போன் யூஸ் பண்ணி இடையில இந்த ஐ வந்து பயங்கர டயர்ட் ஆகி ட்விட்ச் பண்ண ஆரம்பிச்சிச்சு. எப்படி துடிக்க ஆரம்பிச்சு? துடிக்க. இப்ப அடிக்கடி பாருங்களேன் லைட்டா தெரியுது உங்களுக்கு. ஆமா அவ்வளவு போன் யூஸ் பண்ணீங்க? அவ்வளவு யூஸ் பண்ண இடையில. என்ன பாப்பீங்க போன்ல? இந்த சாங் ரிலீஸ் ஆன டைம்ல எல்லாமே ரீபோஸ்ட் பண்றேன். எனக்கு எல்லாமே பர்சனலா பண்ண ரொம்ப பிடிக்கும். சோ நிறைய அதுவும் இல்லாம செட்ல இருக்கும்போது அந்த டைம்ல எல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பேன். ஓகே என்ன அப்டேட் வந்திருக்கு, நியூஸஸ் எல்லாம் என்ன எழுதி இருக்காங்க, சாங் பத்தி எல்லாரும் என்ன சொல்லிருக்கா அப்படி 2 வீக்ஸா வந்து போன் இப்படி வச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் செட்ல நிறைய லைட்ஸ்
Correct. ரொம்ப ஆஷான லைட்ஸ் கண்ணுக்கு ஆப்போசிட்டாவே வச்சு அது ரொம்ப இது ஆமா. அப்படின்னும் போது கண்ணு வேற பெருசு நல்ல இதுன்னும் போது அதுக்கு நம்ம டிராப்ஸ் போட்டு இது பண்றது. டாக்டர் வந்து நோ ஃபோன், வேணா புக் மட்டும் அப்பப்போ படிங்க, ஐ ஸ்ட்ரெயின் கொடுக்காதீங்க, டிராப்ஸ் போட்டுக்கிட்டே இருங்கன்னு. இது மாதிரி 4-5 டிராப்ஸ் கொடுத்தாங்க. பேக்ல வந்து இது ஒண்ணுதான் இருக்கு. ஒவ்வொரு பேக்ல ஒவ்வொரு டிராப் இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த பேக் எடுத்துட்டு போறோமோ எடுத்து போட்டுக்க வேண்டியதான். சூப்பர், நல்ல விஷயம். இப்படி வந்து கோஆபரேட்டிவா ஒர்க் பண்ணோம்னாலே போதும். ஓகே, அப்படி ஆக்சுவலா வச்சிருந்தேன் ஆஷிக் நான். அப்பப்போ ஒவ்வொரு பேக்ல ஒவ்வொரு திங்ஸ் போட்டு இயர்பாட்ஸ். சூப்பர். வேற என்ன வச்சிருக்கீங்க? வேற எல்லாம் மேக்கப் ரிலேட்டடா தான் இருக்கு. யா, இது வந்து ஐப்ரோ பென்சில். ஓகே. அண்ட் இது வந்துட்டு இந்த லிப் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். நம்ம லிப் ரொம்ப ட்ரையா இருக்கும். எனக்கு நான் வந்து நிறைய தண்ணி குடிக்கிறேன் நினைச்சு அப்பப்போ தண்ணி குடிக்காம விட்டுருவேன். அப்போ வந்து என்னோட லிப் பயங்கர பீல் ஆகும். இது லிப் பிளம்ப்னு சொல்லுவோம். கொஞ்சம் ஹைட்ரேட் ஆகும். கொஞ்சம் எரியும். ஆனா போட்டா அப்படியே ட்ரை பண்றீங்களா? ஒரு மாதிரி தனியா தெரியுமா உதடு? கொஞ்சம் அந்த ட்ரைனஸ் மாதிரி கொஞ்சம் பிளம்ப் ஆயிடும். சூப்பர். நம்ம லிப் பாம் போட்டா கொஞ்சம் டைம் ஆகும்ல, இது இன்ஸ்டன்ட் ஆயிடும். டக்குனு இதாகும். அதனால இது லிப் பென்சில், லிப் லைனர், லிப் பென்சில். இதெல்லாம் ஷூட் போயிட்டு வந்திருந்தனால எல்லாம் இருக்குது. அதுலயே இருக்கு. நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஓகே, அவ்வளவுதான் முடிய போகுது. அவ்வளவுதான். என்னோட கிளாसेस. வாவ், சூப்பர், அமேசிங். கெல்வினா கெல்வின் சிகே பேக்கரி, சிகே இட்ஸ் அமேசிங் திங். பா, சூப்பரா இருக்குல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பொதுவாகவே இது एक्चुअली யூனிசெக்ஸ் போல் இருக்குதுனே. ஆமா, இது யூனிசெக்ஸ் தான். பொதுவாகவே நான் என்னோட கையில இருக்கிற இத காசு போட்டு ஒரு ஓணம் ரீல்ஸ் போட்டீங்கன்னு வெச்சுக்கலாம். அதுக்கு அவ்வளவுதான், ஃபுல்லா பயங்கர இதாயிரும். அந்த மாதிரி போட்டோம்னா ஃபினிஷ். நான் ஆக்சுவலா ரொம்ப கஞ்சி பிஸ்டாரி ஆஷிக். நான் ஏன் கை காசு கொடுத்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான எதுவும் வாங்க மாட்டேன். அதுதான் வாங்கி தரது. அக்கா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அப்படிங்கும்போது எதுக்கு வாங்கணும்? அதுதான். பட் இது என்னன்னு தெரியல எனக்கு. சொன்ன லைக் கேர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னனால நானே போயிட்டு இது வாங்கிட்டு வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. சூப்பர்ங்க.